ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாறன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு விஜயும் கடைய கிருபாகரன் குடும்பத்துக்கு சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமச்சந்திரன் அப்படியே ரொம்பவே பதட்டம் ஆகும்போது, நம்ம மாறணும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க. இப்போ என்ன அந்த பத்திரம் அவங்கள்ட்ட தானே இருக்க போகுது, எப்படியாவது அவங்க இடத்துக்கு போய் நம்ம கடையை நம்மளே மீட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி மாறு வேஷம் போட்டு அந்த இடத்துல வந்து வேலையாட்களாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாறணும் கர்ணாவும் நேரடியாட்டு மோதுற மாதிரி வருது. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம வள்ளியம்மா அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இதனால அன்புக்காக ஏங்கின கர்ணனுக்கு அன்பு மலையை ஊட்டி தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துல எப்பவுமே எதிரியா இருந்த நம்ம கர்ணனே மாறனுக்கு ஹெல்ப் பண்ணி விஜயை எதிர்த்து கடையும் நம்ம மாறனுக்கு கைக்கு திருப்பி வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். விஜய கடையை வேற யாருக்கிட்டே வித்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ராமச்சந்திரன் அப்படியே பதட்டாயிடுறாங்க. இப்போ என்ன செய்யறது மாறா, நம்ம கஷ்டப்பட்டு கெட்டின கடை கண்ணு முன்னாடி இப்படி வேற ஒருத்தங்களுக்கு போறதை பார்க்கறதுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் அந்த இடத்துல பதட்டமா பேசும்போது மாறனும் வள்ளியம்மை கிட்ட நீங்க கொஞ்சம் அமைதியாயிரத்த, எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்க வரைக்கும் நம்ம கடையை பாதுகாத்தே தீருவேன், அதனால நீ கவலைப்படாத, நம்ம கடை நம்ம கைக்கு வந்தே சேரும் சொல்லிட்டு நம்ம மாறனும் வள்ளியம்மை கிட்ட சமாதானப்படுத்துறாங்க. வீராவும் மாறன் கிட்ட வந்து நீ சொல்றது எல்லாமே சரிதான்டா, ஆனா எப்படி நமக்கு இதை மறுபடியும் வாங்க முடியும், ஏற்கனவே தான் அந்த விஜய் வேற யாருக்கிட்ட வித்து அவங்கள பணம் கொடுத்துட்டாங்களே அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும் வேற யார்கிட்ட கொடுத்துட போறா, யார்கிட்ட கொடுக்குறாளோ அவங்களோட டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணிட வேண்டியதான், பேசாம அவங்களோட வீட்டுக்கே போயிட வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம மாறனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. நீ சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா அந்த இடத்துல போய் நம்ம கேட்டோம்னா எதுவுமே செல்லுபடி ஆகாது போல இருக்கே அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம மாறனும் நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இதுக்காக வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வள்ளியம்மா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் அண்ணன் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கெட்டின கடை ஒரே நிமிஷத்துல இந்த விஜய் இப்படி பண்ணிட்டாலும் சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது ராமச்சந்திரன் ரொம்பவே கவலையா இருக்கதை பார்த்த நம்ம வள்ளியம்மையும் சரி அண்ணா நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலும் மாறன் இந்த கடையை மீட்டு எடுத்துருவான்னு சொல்லியிருக்கான்ல, அது மாதிரியே செய்திருவான் அப்படி சொன்ன உடனே நம்ம மாறனும் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. பேசாம நம்ம எல்லாருமே சேர்ந்து விஜய் ஒருத்தங்கள்ட்ட கடையை கொடுத்துருக்கல அவங்களோட வீட்டுக்கே போயிடுவோமா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரனும் நீ சொல்றது எல்லாமே எப்படி சரியா வரும் அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் கடை நம்ம கைக்கு வந்தாகணும்னா நம்ம சில வேலைகள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் சொல்ற மாதிரியே கரெக்டாட்டு நம்ம செய்திட வேண்டியதான், ஆனா இந்த விஷயம் விஜய்க்கு தெரியவே கூடாது, நம்ம எங்க கிளம்புனாலும் அவ பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருப்பா, அதனால கவனமாவே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாறன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய மாட்டேங்குது. விஜய்க்கு மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இந்த விஷயத்துலயும் தலையிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும், கடை மறுபடியும் நம்ம கைக்கு வந்து சேராதுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம கிருபாகரனோட வீட்டுல ஒரு கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்த உடனே நம்ம மாறன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஐயா நாங்க ஊருக்கு புதுசு, எங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவோம், நாங்க தொழில் செய்யறதுக்காண்டி தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க உள்ளவங்களும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், இப்போதைக்கு வேலை இல்லைன்னு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வேலை போட்டு தரணும், உங்களை எல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுறாங்கன்னு நம்ம மாறணும் ஒரு ஆக்ஷன் கொடுக்கும்போது அங்கே உள்ளவங்களும் சரி சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குல்ல அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படி நம்ம மாறன் வீரா எல்லாருமே சமையல் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ராமச்சந்திரன் வள்ளியம்மை கண்மணி எல்லாருமே அந்த இடத்துல ஒரு வேலை ஆட்களாக நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது எதுவுமே கர்ணாவுக்கும் தெரிய மாட்டேங்குது. சரி அவங்க ஏதோ வேலை செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிக்கு என்ன இது இந்த வீட்டில் யாருமே இருந்த மாதிரி தெரியல, அவங்க எங்கே தான் போயிருப்பாங்கன்னு புரிய மாட்டேங்குது, அவங்க தான் வெளியில் போனால் நமக்கு நல்லாவே தெரியுமே, இப்போ கொஞ்ச நாளாவே யாருக்கு சவுண்டுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. சரி அவங்க எங்கே தான் போயிருப்பாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துல ஃபோனை எடுத்த உடனே நான் விஜயும் என்னம்மாச்சா எங்கே இருக்கீங்க, இதனால உங்களை யாருமே காணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பார்த்து கேட்கும்போது கார்த்தியும் சரி என்ன சொல்றது, உண்மையை சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட விஜயம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் நம்பவா வேணும், எனக்கு எல்லாமே தெரியும், பத்திரத்தை மீக்கிறதுக்காண்டி குடும்பத்தோட சேர்ந்து காரைக்குடி தானே போயிருக்கீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், இருங்க வெயிட் பண்ணுங்க, நானும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கே வந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கார்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம மார்க்கெட் வந்து சொல்ல ஆரம்பிச்சு
ஆரம்பிக்கிறாங்க. மாறா ஒரு விஷயம் தெரியுமா? அந்த விஜி இப்பதான் ஃபோன் பண்ணா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு, அவ கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துக்கு வருவேன்னு வேற சொல்லியிருக்கா. இனி என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது மாறா? அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும். சரி நீ எதுக்கும் கவலைப்படாத. இதுவரைக்கும் நம்ம தாண்டி வந்துட்டோம்ல. இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலான்னு நம்ம மாறணும் செம மாசா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம மாறணும் வீராவ பார்க்க போறாங்க. வீரா சமையல் அடியிலே இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே சமையல் வேலை செய்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்துட்டு இருந்த மாறனும், என்ன வீரா எதுக்காக இப்படி எப்பவுமே சோகமா இருக்க அப்படி சொல்லும்போது வீராவும், என்ன எப்பவுமே சமையல் அடியிலே இருந்துட்டு இருக்கேன், பின்ன எனக்கு கஷ்டமா இருக்காதா, சீக்கிரமா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டே போயிடணும், எத்தனை நாள் தான் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருக்குது, அவங்களுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வீராவும் மாறன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த மாறனும், நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்குது, கூடிய சீக்கிரத்துல அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஆனா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வேற மாதிரி இருக்காங்க, இவங்கள்ட்ட எப்படி பேசுறது கூட தெரிய மாட்டேங்குதுன்னு நம்ம மாறன் வீரா கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறனும் வேலையாளா வேலை செய்யும்போது எப்படியாவது பத்திரத்தை மீட்டே ஆகணும். இந்த குடும்பத்துல உள்ளவங்க மனசுல இடம் பெற்று அந்த பத்திரத்தை நம்ம வாங்கிடணும். அப்பா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாமே அந்த கடையை நம்பி தான் இருக்கு. அப்படிப்பட்ட கடையை விஜய் அசால்ட்டா எடுத்து இவங்கள்ட்ட வித்துட்டா இனிமே இந்த கடை நமக்கு தான் வர மாதிரி ஏதாவது செயல் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல விஜயும் கரெக்டா என்டர் ஆகுறாங்க. விஜயோட என்ட்ரியை யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. அங்க வந்த உடனே அங்க உள்ளவங்களும் யாரா இது அப்படின்னு விசாரிக்கும் போது விஜயும், அந்த கடையை வாங்குனீங்கல்ல அவங்க இந்த ஓனர் தான் இப்ப வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே, சரி எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போலாம் அப்படின்னு தான் யோசனையில இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல விஜயும் சரி இந்த இடத்துல இருக்கட்டுன்னு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படி நம்ம மாறன் வீரா எல்லாரையும் பார்த்து, என்ன நீங்க இங்க வந்து ஒரு பத்திரத்துக்காண்டி இப்படி வீட்டு வேலை செய்ய ஆட்கள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களே, இனி கொஞ்ச நேரத்துல உண்மையை பத்தி சொன்னேன்னா அதுக்கப்புறமா இங்க உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆனா நான் இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டுல நீங்க வேலைக்காரங்களா தானே இருக்கீங்க, இனி நானும் உங்களை எல்லாம் வேலை தான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு வீச்சியும் நம்ம மாறங்கிட்ட சவால் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம, என்ன மாற மச்சான் என்கிட்ட என்னெல்லாமோ சொல்லிட்டு வந்தீங்க, ஒரு மாசத்துல இந்த கடையை வாங்கி கட்டுறேன் பாருன்னு, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கர்ணாவும் ஒரு கட்டத்துல சாப்பிட முடியாம அவதிப்பட்டுட்டு இருக்கும்போது கை வலியா இருக்குதே, எப்படி இந்த சாப்பாடை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டா வள்ளியம்மா அந்த இடத்துல வராங்க. வள்ளியம்மையும் அங்க வந்து, என்னப்பா என்னாச்சு கைக்கு அப்படின்னு கேட்கும்போது, கையில அடிபட்டு சொல்லும்போது நம்ம வள்ளியம்மைக்கு கருணாக்கு மேல ரொம்பவே பாசம் வருது. அது மட்டும் இல்லாம, என்னப்பா நீ மட்டும் தனியா எப்படி சாப்பிட முடியும், கொடு நான் உனக்கு வாரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையை கருணாக்கு ஊட்டி விடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த கருணாவும், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது வள்ளியம்மையும், உன்னோட அம்மா மாதிரின்னு நினைச்சிக்கோ, அதுக்கப்புறமா எதுக்கு நீ கவலைப்படுற, உனக்கு அம்மாவா இருந்தா ஊட்டி விட மாட்டாங்களா இப்படியெல்லாம் அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம கருணா அப்படியே மனசு மாறி போயிடுறாங்க. வள்ளியம்மையும் கருணாவுக்கு வாயில ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம கருணாவுக்கு அம்மாவோட ஞாபகமா இருக்கு. அவங்களோட செயின் அப்படியே கையில வச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல மாறனை எதிர்த்து எப்பவுமே நின்றுட்டு இருக்க நம்ம கருணா முறையாட்டு நம்ம வள்ளியம்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே காட்டின அன்புனால நம்ம கருணாவோட மனசு மாறி ஒரு கட்டத்துல விஜயை எதிர்த்து மாறனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல மாறன் செம அதிரடியா வந்து அந்த இடத்துல கடையை மீட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.